கர்த்தர் நல்லவராக இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில். எனக்கு என்னன்னு தெரியல, என் வாயிலேருந்து இப்போ அது மட்டுமே சொல்ல தோணுது, கர்த்தர் நல்லவர். ஒரு 2 செகண்ட் கையை உயர்த்தி, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. சாலமோன் கட்டின தேவாலயத்தில் எல்லாம் பயங்கரமான ஒரு அஜெண்டாஸ் ஃபாலோ பண்ணி யார் யார் வர்ஷிப் பண்ணணும், யார் யார் அடுத்து யார் செய்தி கொடுக்கணும், என்ன எல்லாமே பயங்கர ஆர்கனைஸ்டாக போயிட்டு இருக்கும்போது அஜெண்டாலாம் வேறு லெவலில் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்க. யார் பாடணும், யார் லீட் பண்ணணும், யார் கொயர் நிற்கணும், யார் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கணும், எல்லாம் பயங்கர ப்ரிப்பேர்டாக போயிட்டு இருக்கும்போது திடீரென தேவாலயத்தில் வந்து இறங்கின தேவனுடைய மகிமை எல்லா அஜெண்டாஸையும் அது முடித்து போட்டது. ஆமென். ஆவியானவர் ஊழியம் செய்ய ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இன்றைக்கி இந்த காலவெளியில் ஆவியானவர் நம்ம மத்தியில் ஊழியம் செய்வதற்காக? ஆமென். நானோ இல்லை பாஸ்டரோ இல்லை வேறு யாராவதோ இல்லை, அவரே நம்ம மத்தியில் ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கிறார். நமக்காக அவரே ஊழியம் செய்யும்படியாக வந்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க இந்த காலை வேளையில்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு இது முன்னாடி சவுண்டு கேட்க மாட்டேங்குதுங்களே. ஹல்லேலூயா. ஆமென். என் பேர் பீட்டர் பால். எத்தனை பேருக்கு என்ன தெரியும்? என்ன தெரிஞ்சவங்க யாராக இருந்தால் கை தூக்கணும்னு நான் கொஞ்சம் சந்தோஷப்படுவேன். இப்போ தான் தெரியும் பாட்டி. தேங்க்யூ பாட்டி. என் மனைவி வந்திருக்காங்க, என் பிள்ளை வந்திருக்காங்க, ஈடித் சோஷானி, அண்ட் என்னுடைய சன் பேர் இயான் பீட்டர். எங்களை குடும்பமாக நாங்கள் இங்கே வந்தது பெரிய ஒரு பாக்கியமாய் ஸ்லாக்கியமாய் கருதுகிறோம். என்னோட கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்க எத்தனை பேர் தயாராக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆமென். ஐசாயா 25:8 He will swallow up death forever. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். இதை கர்த்தரே சொன்னார். Say amen to that. இதை கர்த்தரே சொன்னார். யாருமே சொல்ல மாட்டீங்க. கர்த்தரே சொன்னார். ஆமென். அவர் சொன்னபடி மரித்தார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இதை கர்த்தரே சொன்னார், அதை கர்த்தரே நிறைவேற்றினார். அவர் மரித்தார், 3ஆம் நாளில் அவர் உயிர் தெழும்பச் செய்தார். ஹல்லேலூயா. கல்லறைகளால் அவரை அடைத்து வைக்க முடியவில்லை, மரணத்தால் அவரை பிடித்து வைக்க முடியவில்லை. கர்த்தர் பெரியவர். மரணத்தினால் அவரை பிடித்து வைக்க முடியாது, வியாதியினால் பிடித்து வைக்க முடியாது, ஒடுக்குதலினால் தேவனை பிடித்து வைக்க முடியவில்லை. ஆமென். நமக்கு நல்ல முன்மாதிரி அப்படின்னா அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஒரு மனிதனும் அவரை அடக்க முடியலை, மனுஷனின் கிரியைகளை அவரை அடக்க முடியலை. இன்னைக்கு உயிர் தெழுந்த நல்ல தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல் தான். உயிர் தெழுந்தாரே ஹல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிர் தெழுந்தாரே. என்னோட கூட சேர்ந்து பாட தயாரா? ஆமென். எல்லாரும் கரங்களை தட்டி சிரிச்ச முகமா உயிர் தெழுந்த தேவனை நம்ம பாடி ஆராதிப்போம். தேங்க்யூ லார்ட். உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சென் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சென் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, கல்லறை திறந்திடவே, கடும் சேவர்கள் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயலிதுவே. உயிர்த்தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே, உயிருடன் எழுந்த மீட்பரே சென் சொந்தமானாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சென் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயமெங்கே, மரணமுன் கூரெங்கே,
பாதாளமும் ஜெயமெங்கே, சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். சபையோரே துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. சொல்லுமா, உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிருடன், ஓ உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே, மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. மரித்தவர் மத்தியிலே ஜீவதேவனை தேடுவாரோ. ஓ நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. நீதியின் அதிபதி உயிர்த்தெழுந்தாரே, நித்திய நம்பிக்கை பெருகிடுதே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே சொந்தமானார். ஓ உயிருடன் எழுந்த மீட்பரே, உயிருடன் எழுந்த, உயிருடன் எழுந்த மீட்பரே என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு உயிர்த்தெழுந்த தேவன்? உயிர்த்தெழுந்த தேவனை நீங்களும் ஆராதிக்கிறோம். மரித்து கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டு எழுந்திருக்காத தேவன் அல்ல, உயிரோடு எழுந்தவரை நம்மையும் இன்னைக்கு கல்லறையிலிருந்து வெளியில கொண்டு வந்திருக்கிறாரு. எவ்வளவு பெரிய நல்ல தேவனை நீங்களும் ஆராதிக்கிறோம். நான் இந்த லைனை மறுபடியும் ஒரு தடவை எனக்கு பாடணும்னு தோணுது. மரணமே உன் கூரங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே. ஹல்லேலூயா, ஆமென். வியாதி வரும்போதும், நெருக்கடி வரும்போதும், பாடுகள் வரும்போதும் நம்ம கேட்கணும், மரணமே உன் கூரங்கே. அவர் உலகத்தை ஜெயித்தார். எனவே நானும் அவருடைய பிள்ளை, அவருடைய வித்து. ஆமென். நமக்குள்ள அந்த ஒரு திமிரு எப்பவும் இருக்கணும். நான் அவருடைய வித்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரணமுன் கூரெங்கே, கைதட்டி, பாதாளமுன் ஜெயம் எங்கே. மரணமுன் கூரெங்கே, பாதாளமுன் ஜெயம் எங்கே. சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். ஓ சாவையும் நோயையும் பேயையும் ஜெயித்தார். அல்லேலூயா, துதி சாற்றிடுவோம். உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, ஜெயித்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பரே என் சொந்தமானாரே. ஓ உயிருடன் எழுந்த மீட்பரே என் சொந்தமானார். உயிருடன் எழுந்த மீட்பரே என் சொந்தமானாரே. உயிர்த்தெழுந்தாரே. தலைக்கு மேல கரங்களை தட்டி, என் தேவன் உயிர்த்தெழுந்தார். இது இன்றைக்கு மட்டும் கொண்டாடப்பட வேண்டிய நாள் அல்ல. எல்லா நாட்களிலும், பூமியில் வாழும் சகல நாளும் அவர் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார், அவர் உயிர்த்தெழுந்தார். உங்க நாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அவர் உங்க எப்போதும் துதிக்கும் போது சொல்லிக்கிட்டே இருக்கணும், என் தேவன் உயிர்த்தெழுந்தவர். அவர் மரித்தவர் அல்ல, உயிர்த்தெழுந்தவர். ஷகரபரியான் சொரோ ரெகெனியான் துரபோ ஷகதலதியான் தெரே. எவ்வளவு பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? பக்கத்துல பார்த்து கேளுங்க, ஆர் யூ ஹாப்பி? சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆமென். அவர் மாத்திரமல்ல, என்னையும் உயிர்த்தெழ செய்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியும்? சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கண்மலை மீது. இந்த பாட்டு இது தெரியாதோ? யாருக்கும் தெரியாதோ? ஓகே, இது ஒரு நியூ சாங் நான் நினைக்கிறேன் இந்த சபைக்கு. எல்லாரும் பாடலாம், சேர்ந்து பாடலாம். இந்த பாடலில் ஒரு லைன் மட்டும், இந்த கோரஸ் பாட்டு வரும்போது,
இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. பாடுங்களேன். இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. வெறும் இயேசுவின் அன்பு என்றென்றும் மாறாதது, அற்புத அன்பு, இயேசுவின் அன்பு அற்புதம் அன்பு, இப்படியே பாடியிருக்கலாம். ஏன் இந்த ஓ? இந்த ஆத்தர் கிட்ட கேட்டால் சொல்லுவார், இந்த பாடல் எழுதினர்கிட்ட கேட்டால் சொல்லுவார், அவர் அன்பை நான் ருசி பார்த்தது நிமித்தம் என்னால் இதை எக்ஸ்பிரஸ் பண்ணாமல் சொல்ல முடியல. இயேசுவின் அன்பு, இது எப்படி இருக்கு? அப்படி இல்லாமல் இன்றைக்கி நம்ம கொஞ்சம் எக்ஸ்ப்ரெஷனோடு நம்ம ஆண்டவர் ஆராதிக்க போகிறோம். ஐ யூ ரெடி? தேவன் உங்களுக்கு கொடுத்த உணர்வுகள், உங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ், உங்களுடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அவருக்கு வெளிப்படுத்த தான், மனுஷனிடத்தில் காட்டுவதற்கு அல்ல, அவரிடத்தில் வெளிப்படுத்துவதற்காக தான் உணர்வுகளை தேவன் நம்ம கொடுத்துருக்கிறாரு. ஆமென். இந்த கால வேளையில் கையை உயர்த்தி சொல்கிறீங்களா? இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. என் நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. வேதம் சொல்லுது, நாம் பாவிகளாக இருக்கும்போது நமக்காக ஒருவர் மரிக்க துணிந்தார். ஆமென். இன்னொரு இடத்துல பார்க்கிறோம், நாம் சத்துருக்களாக இருக்கும்போதே அவர் மரிக்க துணிந்தாராம். ஆமென் ஆமென். இந்த அன்பிற்கு ஈடா இணையா ஒரு அன்பும் கிடையாது, ஒரு அன்பும் கிடையாது. எத்தனை மனுஷ காதல் வந்தாலும், அது எத்தனை அன்பு பொழிந்தாலும் ஒன்றுமே அவருடைய அன்பிற்கு ஈடாய் நம்மாலையும் அன்பு செலுத்த முடியாது. த ஃபர்ஸ்ட் லவ், அவர் நம் மீது செலுத்தின அந்த ஆதி அன்பு, அதற்கு ஈடாக எந்த அன்பும் செலுத்த முடியாது. ஆமென். ஒருவன் சொன்னான், நான் வானத்திற்கு மேலே ஏறுவேன், நான் அவரை போல ஆவேன் அப்படின்னு. அவனை ஒரே தள்ளா கீழே தள்ளினார். ஆமென். ஆனால் ஒன்றுக்கும் தகுதி இல்லாமல் குப்பை ஓரங்களிலும் தெருக்களிலும் இருந்த நம்மை தூக்கி எடுத்து கண்மலையிலே உயர்த்தி உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்து அழகு பார்க்கிற நல்ல அப்பாவை தான் நீங்கள் நான் இந்த காலை வேளையில் ஆராதிக்கிறோம். Amen. Can I have a good amen to that? சத்தமா ஆமென். Hallelujah. He himself restored his own image on us. அவருடைய சாயலை நமக்குள் இழந்து போன நமக்குள் இழந்து போன அவருடைய சாயலை திரும்ப மறுசீர் அவர் அமைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்துவின் நிமித்தம் மறுசீர் அமைத்திருக்கிறார் அவருடைய இழந்து போன சாயலை. ஆமென். இன்னைக்கு அவருடைய சாயல் உட்கார்ந்துருக்கோம் கிறிஸ்துவின் நிமித்தம். ஆமென். ஹல்லேலூயா. என்னோட கூட பாடி, இந்த பாடலை பாடி சந்தோஷமாக கையை தட்டி, ஆமென், பாட்டு தெரிலனாலும் இந்த வரிகளை உணர்ந்து, ஆமென், அதுக்கப்புறம் நீங்களே பாட ஆரம்பிச்சிருக்கீங்க. Are you ready, church? Amen. என்னோட கூட சேர்ந்து காரங்களை தட்டி நம்ம பாடி ஆராதிக்கலாம். Thank you, Lord. சிங்காசனம் வெட்டிறங்கி நம் தாழில் நம்மில் அன்பு கூர்ந்து, சிங்காசனம் வெட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது, தூக்கினாரே சேற்றி நின்று உயர்த்தினாரே கன்மலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே என்னிடத்தை அவர் ஏற்றுக்கொண்டார். என் குற்றங்கள் யாவையும் நீக்கிடவே, சொல்றீங்களா? அவர் ஏற்றுக்கொண்டார். என் மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. மீறுதல்கள் அவர் மன்னித்தாரே, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கினாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. நேசரின்
பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்துட்டாரே, எனக்காக யாவையும் செய்து முடித்தார் சிலுவையில். இதை பாடி ஆனந்தமாய் சொல்லுவோமா? பிதாவோடு என்னை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. என் பிதாவோடு நம்மை சேர்த்திட்டாரே, புத்திர சுவிகாரம் தந்திட்டாரே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. எனக்காகவே யாவையுமே செய்து முடித்திட்டார் சிலுவையிலே. அழகா பாடுங்களேன், அழகா பாடுங்களேன். ஆஹா, இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். நன்மையினால் திருப்தியாக்குகிறார், இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். கழுகை போல புது பலன் கொண்டு உயர பறந்திடச் செய்கின்றாரே. கழுகை போல பலன் கொண்டு உயர பறந்திடச் செய்கின்றாரே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. ஓ சிங்காசனம், அழகா பாடுறீங்களே. நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. ஒன் மோர் டைம். சிங்காசனம், சிங்காசனம் நம் தாழ்வில் நம்மில். ஓ சிங்காசனம் விட்டிறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே, தூக்கினாரே, செற்று நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே, செற்று நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின் அன்பு என்றென்றும் மாறாததே. இயேசுவின் ரிகாதலதி அந்தோரோபோ ஷெகரியா தெரே ரபலயந்துரபனா ஷெகே. இப்போ நீங்க மட்டும் சொல்றீங்களா? சிங்காசனம் விட்டிறங்கி. ஓ சிங்காசனம் நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்து. தூக்கினாரே, சிற்றே நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. தூக்கினாரே கண்மாலை மீது. எல்லாரும் எல்லாரும் with an expression. Oh Nesar, oh Rekarabana sheke ha Rekalabana yantorobo Shegedi yantoroni ante Rakayantorobo Appa Yesuவின் அன்பு. ஓ அற்புதம் அற்புதம். என் வாழ்வில் அப்பா அன்பு அற்புதமே. என் நேசரின் அன்பு அற்புதமே. ஆஹா இயேசுவின் அன்பு. ஓ அற்புதம் அற்புதம். Rekacheriante Lekunamayanturabo sheke. Oh Yesuவின் அன்பு. Oleketiyanturobo
நீங்கள் தனிமையிலே இல்லை. You are never alone. தேவன் உங்கள் பட்சத்தில். ஓ இயேசுவின் அற்புதம் அற்புதமே. ஓ ரிதனயன் தோரபோ. இயேசுவின். Daddy, thank you for your love. Thank you for your first love. எங்கள் மீது கொண்ட ஆதி அன்பிற்காய் நன்றி அப்பா. உம் நிபந்தனையற்ற அன்பிற்காய் நன்றி. ரேகாலாபனயச்சரே ரிதலமன ஷெகெனியந்தோ ரகதயச்சரே ரிவன ஷெகெதியந்தோ. அற்புதம் அற்புதமே. ஓ நேசரின். எல்லாரும் பாடி சொல்லுவோமா? மாறாததே இயேசுவின். உங்களுக்கு சிலரை தேவன் நெருக்கமாய் அணைத்துக் கொள்கிறது என்னால் உணர முடிகிறது. நெருக்கமாய் இறுக்கமாய் அணைத்துக் கொள்கிறது என்னால் உணர முடிகிறது. அப்பாசியர் அப்பாசியர். மாறாததே இயேசுவின். ரிபாலா ஷெகெனியந்தோ ரேகலமனயங்குதுரபா ஷெகெனியந்தரே. என்றென்றும் மாறாததே. தலைக்கு மேல நல்ல சத்தமா கரங்களை தட்டி, என் மீது கொண்ட அன்பே என்றென்றும் மாறாத அன்பு. தோளின் மீது சுமக்கும் அன்பு. முதிர்வேதானாலும் தாங்குவேன், ஏந்துவேன், தப்புவிப்பேன் என்ற அன்பு. I thank God. எதுக்குண்ணா? மனித அன்பை போல அவர் அன்பு இல்லையே. ஓ கமான் கமான் கமான். ஒரு குடும்பத்தில் இருக்கிற அன்பை கூட நம்மளால அவரோட அன்புக்கு ஒப்பிட முடியாது. அதை விட மேலே வேதம் வேற மாதிரி சொல்லுது. தாய் தன் பிள்ளைகளுக்கு அந்த உறவை கூட தேவன் அதை விட அவர் ரொம்ப பொசசிவ் நம்ம மேலே. எத்தனை உறவுகள் இருந்தாலும், அம்மா பிள்ளை, அப்பா பிள்ளை, கணவன் மனைவி, எத்தனை உறவுகள் இருந்தாலும் அந்த உறவு ரொம்ப பொசசிவான ஒரு உறவு. அப்பா கூட இருக்க உறவு. எத்தனை பேர் உண்மையாக சொல்கிறீங்க, நான் அப்பாவோட உறவில் இருக்கிறேன். அவர் கூட இருக்க அந்த உறவு, அந்த ரிலேஷன்ஷிப்பே நிறைய நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்கும். ஆமென். ஹல்லேலூயா. 24/7 அவரோட கூட கனெக்டடாகவே இருந்து பாருங்களேன் உங்கள் லைஃப். ஹல்லேலூயா. இதுக்குன்னு நீங்கள் தனியாக அதுக்குன்னு நான் எப்படி பிரதர் கனெக்டடாக இருக்கிறது, நான் எப்படி தனியாக நேரத்தை ஒதுக்கி நான் செலவு பண்ணல. இல்லை. உங்கள் வேலைகளை செய்யும் போதே, கிச்சனில் இருந்தாலும் சரி, ஆஃபீஸில் இருந்தாலும் சரி, டாய்லெட்டில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, ஸ்டே கனெக்டட். அந்த அன்பு உங்களை நிரப்பிக்கிட்டே இருக்கும். சம்டைம்ஸ் அழுவீங்க, அழுதுகிட்டே இருப்பீங்க. சம்டைம்ஸ் சிரிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னு தெரியாது. காரணம் இல்லாமல் அவர் நம்ம மீது கொள்ளுகிற அந்த அன்பு, அந்த உறவு உள்ளுக்குள்ளே என்ன பண்ணுதுன்னே தெரியாது. அந்த எமோஷனை புரிஞ்சிக்கவே முடியாது. அப்பாவோடு கூட இருக்கிற அந்த உறவில் இருக்கிற அந்த ஒரு எமோஷனல். ஆமென். எத்தனை பேர் அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வேணும். ஆமென். இந்த நாளிலே தேவன் அதை நமக்கு தந்துருவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The very first பஸ்கா, இந்த பாஸ் ஓவர் நைட்டில் ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்தாரு. ஃபஸ்ட்டு பஸ்கா பண்டிகை கொண்டாடும் போது அந்த பாஸ் ஓவர் அந்த நைட்டில் ஆண்டவர் என்ன சொன்னார்னா, ஒரு வெள்ளாட்டுக்கடாவையோ ஒரு செம்மறி ஆடியோ தெரிந்து கொண்டு அதை அடித்து அதனுடைய ரத்தத்தை உங்கள் நிலை கதவுகளில் நீங்கள் பூசிக்கோங்க அப்படின்னு சொன்னார். அப்போது நான் முழுவதும் சங்காரம் பண்ண போகிறேன். யூதர்களுக்கு சொல்லப்பட்ட காரியம் தான் இது. யூதர்களுக்கு ஆண்டவர் சொன்னது தான். நீங்கள் இதை இந்த நிலை கதவுகளில் நீங்கள் அதை வாசக்கதவுகளில் நீங்கள் ரத்தத்தை பூசிக்கோங்க. ரத்தம் பூசப்படாத கதவுகள் எதுவோ, எந்த வீடுகளோ நான் சங்காரம் பண்ணுவேன். சங்காரத்துடன் வருவான், அவர்களை கொன்று போடுவான், அதம் பண்ணி போடுவான். ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் இருக்கிற நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை பிறக்கப்படுகிறது. அப்போது இதில் பார்த்தீங்கன்னா என்ன பியூட்டினா, பண்டிதர்கள், வேத பண்டிதர்கள் சொல்கிறாங்க,
அது யூதர்களுக்கு சொல்லப்பட்டது தான். ஆனாலும் மல்டிநேஷ்னல்ஸ், வேறு புற ஜாதியார் கூட இதை கேள்விப்பட்டு சில பேர் ரத்தத்தை பூசினார்களாம். ஆமென். நான் பின்னாடி சொல்கிறேன் அதனுடைய காரியத்தை. இந்த இடத்துல எனக்கு ஒரு இமேஜினேஷன், ஒரு சின்ன ஒரு கொஷின் உங்கள் இடத்துல கேட்கணும்னு தோணுது. ஒரு 2 குடும்பத்தை நம்ம எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். 2 குடும்பமும் இந்த கட்டளையை கேட்டு தங்களுடைய நிலை கதவுகளில் ரத்தத்தை பூசி வீட்டுக்குள்ளே போயாச்சு, கதவை பூட்டியாச்சு, வீட்டுக்குள்ளே போயாச்சு. அந்த கறியை அவங்க சாப்பிடணும். ராத்திரி முழுவதும் அந்த கறியை சாப்பிட்டு முடிக்கணும். விடியற் காலத்தில் தான் தெரியும் எந்தெந்த குடும்பம் அடிக்கப்பட்டிருக்கு, சங்கார தூதன் யார் யாரெல்லாம் கொண்டிருக்கான்னு விடியற் காலத்தில் தான் தெரியும். ராத்திரி முழுவதும் இவங்க அந்த கறியை சாப்பிடணும், மிச்சம் வைக்காமல் சாப்பிடணும். சப்போஸ் மிச்சம் இருந்ததுன்னா அதை சுட்டெரித்து போடணும். இதுதான் ஆண்டவர் கொடுத்த கட்டளை. 2 குடும்பத்தை நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? அந்த 2 குடும்பத்தில் ஒரு குடும்பம் நல்லா தேவனை துதிச்சு இந்த ரத்தத்தை பூசியாச்சு, கறியை உள்ளே கொண்டு வந்தாச்சு, சந்தோஷமாக ராத்திரி முழுவதும் அந்த கறியை சாப்பிட்றது, ஆண்டவரே நீ நல்லவர், கறியை சாப்பிட்றது, ஆண்டவரே நீர் போதுமானவர், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதுன்னு ராத்திரி முழுவதும் அவங்க துதிக்கிறாங்க. ஆண்டவரை நம்பிக்கையாக ஆண்டவரை உயர்த்திக்கிட்டே இருக்கிறாங்க, விசுவாசத்தோடு கூட இருக்கிறாங்க. பக்கத்து வீட்டில் இன்னொரு குடும்பம், அவங்களும் அதே மாதிரி நிலைக்கதவுகளில் ரத்தத்தை பூசியாச்சு, அந்த கறியை எடுத்து உள்ளே கொண்டு வந்தாச்சு, கதவை மூடியாச்சு. அந்த தலைச்சன் பிள்ளை, மூத்த பிள்ளை கேட்குறான், அப்பா நான் தான் அடிக்கப்படுவணும் இன்றைக்கி ராத்திரி, ஒருவேளை நான் மரித்து போகணும், ஒருவேளை நம்ம குடும்பத்தில் சங்கார தூதன் உள்ளே பூந்துருவாரோ அப்படின்னு ஒரு கலக்கத்தோடு கூட. அதை கேட்ட உடனே அந்த குடும்பமே கலக்கம் அடைகிறார்கள். பயந்து 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 ராத்திரி முழுவதும் அந்த கறியும் சாப்பிட முடியாமல், எப்படி ஆண்டவரே என்னை கொன்றுவாங்களோன்னு சொல்லி பயப்படுறாங்க. விடியற் காலமானது. நெக்ஸ்ட் டே. நீங்கள் சொல்லுங்கள், இப்போது இந்த 2 குடும்பத்தில் எந்த குடும்பம் உயிரோடு இருந்திருக்கும்? பாட்டி அப்படி சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்க? சொல்லுங்களேன் சத்தமா. 2 குடும்பமும் காப்பாற்றப்படும். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தையை தான் சொன்னது, ரத்தம் பூசப்பட்ட வீடுகளில் சங்காரம் ஏற்படாது. ஹல்லேலூயா. போத் 2 குடும்பமும் பாதுகாக்கப்பட்டிருக்கும். விடியற் காலத்தில் இருந்துச்சு, என்னப்பா நம்மளுக்கு ஒன்றும் நடக்கல. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசிக்கலையோ, நீங்கள் நம்புறீங்களோ நம்பலையோ, ரத்தம் பூசினது தான். சங்கார தூதன் கடந்து போவான், பாஸ் ஓவர் ஆகி போய்கிட்டே இருப்பான். ஹல்லேலூயா. இயேசுவின் நாமத்தில் நான் சொல்கிறேன், அவருடைய ரத்தம் தெளிக்கப்பட்ட உங்கள் மீதும் வாதை உங்கள் கூடாரத்தை அணுகாது. கூடாரத்தையே அணுகாதுன்னா உங்களை எப்படிங்க அணுகும்? தலைக்கு மேலே கையை தட்டி அப்பாவை உயர்த்தி, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், உம் ரத்தத்திற்காய் நன்றி, உம் ரத்தத்திற்காய் நன்றி. ஹல்லேலூயா. So God can see everything. God can see everything. Amen. He can penetrate and see என்ன பின்னாடி இருக்குது அப்படிங்கிறத மேலே இருந்து அவரால் என்ன வேணாலும் பார்க்க முடியும், ஜூம் பண்ணி. வீட்டுக்குள்ளே இருந்தாலும் சரி, பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் அங்கேயும் நான் இருப்பேன் அப்படிங்கிறாரு. Amen. But there's one thing that God cannot penetrate and see. That's the blood of Christ Jesus. Amen. ஒரே ஒரு காரியம் மட்டும் தேவனால் பெனிட்ரேட் பண்ணி ஊடுருவி பார்க்க முடியாத ஒன்று, நம்முடைய பாவங்கள். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட பாவங்கள் அவரால் பார்க்க முடியாது. எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புகிறீங்க? அவர்களை சிவேர் என்று உங்கள் பாவங்கள் இருந்தாலும் அதை வெண்மையாய் நான் மாற்றுறேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் பரிசுத்த ஆவியானவர் அந்த ரத்தத்தை குறித்து மறுபடியும் எனக்கு ரிமைண்ட் பண்ணதுனால இந்த காரியம் எனக்கு இது குட் ஃப்ரைடேயில் பேச வேண்டியது. ஆனால் இப்போ மறுபடியும் ஆண்டவர் இதை ஞாபகப்படுத்தினாலும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஹல்லேலூயா. ரத்தம் உங்கள் மீது பூசப்பட்டது நிமித்தம் சங்கார தூதன் ஒரு நாளும் உங்கள் மீது கை வைக்க முடியாது. அவர் அனுமதிப்பதே இல்லை. சத்தமா ஆமென். அவர் அனுமதிப்பதே இல்லை. இயேசுவே வழி சத்தியம் ஜீவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த பாடல் தெரியுது? பழைய பாடல் தான். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். எத்தனை பேருக்கு இந்த பாட்டு தெரியும்? என்ன நிறைய பேருக்கு தெரியலையோ? நான் எல்லாம் புது பாட்டை எடுத்திருந்த மாதிரியே தெரியுதே. ஆமென். பரவாயில்ல, ஆண்டவரை துதிச்சு நம்ம கரங்களை தட்டி நம்ம பாட போகிறோம். ஆமென். ஆர் யூ ரெடி சர்ச்? ஆமென். என்னோட கூட சேர்த்து நம்ம கரங்களை தட்டி பாடி ஆராதிப்போம். ஆமென்.
இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 இயேசுவே வழி சத்தியம். சரி சொல்றீங்களா? இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவையும் மன்னித்தார், சாபங்கள் யாவையும் தொலைத்து போட்டார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவாய் அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார், கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். ஓ, மூன்றாம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். 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 நல் மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். தேங்க்யூ லார்ட். நல் மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக. சொல்லுமா? மேய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார், என் நண்பனாக வந்தார், என் தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஒரு நாள் மனவாளனாக வருவார், மேகங்கள் மீதில் ஒரு நாள் மனவாளனாக வருவார். என்னை அணைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். ஓ, என்னை அணைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். சொல்லுவோம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே. One last time. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி. எல்லா நாவுகளும் அறிக்கை விடட்டும், எல்லா நாவுகளும், எல்லா நாவுகளும். ஓ, இயேசுவே ஒளி நித்தியம் தேவன், இயேசுவே வழி சத்தியம் ஜீவன். ரெகாலா தரே அந்தரே ஷாக்காரே ரெகெனியாந்துரோ ரெகெனியாந்திரே ரெதாலா யந்துரோ போனோகேட்டே. இயேசுவே வழி, இயேசுவே ஒளி, இயேசுவே வழி, இயேசுவே ஒளி. One last time. இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். தலைக்கு மேல கரங்களை தட்டி இருந்த இடங்கள்ல யாரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரம் அப்பாவை ஆராதிக்கலாமா? Thank you Holy Spirit. Rifanayantoro brekeniantere legana mana shekeriantere ridala dariantorobo. சத்தத்தை உயர்த்தி raise your voice and shout rekeribanayantere. நீரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் என்னுள் இருக்கிறீர். ரிகனமன ஷகதரபியந்தரே லேகுனமனயந்துரம் ஹந்தரபதியந்துரோ ரிபலா ஷிகதரதியந்தரே ரகனமனயந்துரோ ரபரா ஷிகதனதியந்துனபன. அந்நிய பாஷையில் பேச வரம் பெற்றவர்கள் வாய்களை விரிவாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் சில உயிர்த்தெழுதல்கள் உங்கள் வாழ்க்கையில் நடைபெறுவதாக இயேசுவின் நாமத்தில். ஆன்லைன்ல பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு குடும்பத்துல உயிர்த்தெழுதல் நடைபெறுகிறது இயேசுவின் நாமத்தில். மரணத்தை தேவன் கேன்சல் பண்ணி உயிர்த்தெழுதலை ரீபானா ஷெகெனியாந்தரோ ரெகெலியாமனா ஷகதரபியாந்தரே. என்னேசு நல்லவர், என்னேசு நல்லவர், என்னேசு நல்லவர். அவர் உயிர்த்தெழுந்தவர், அவர் சாவாமை உள்ளவர். ரபாலா ஷெகெனிபாரா ரிதல் மனதியாந்தரே ரிகலபனா ஷெகெரியாந்தரோ
அந்நிய பாஷையில் பேச வரம்பெற்றீங்கன்னா வைல்டா சத்தமா அவரை உயர்த்தி ஒரு 2 நிமிஷம் நான் உங்களுக்கு தரேன். நீங்க உயர்த்திக்கிட்டே இருங்க, ஸ்டாப் பண்ணாம உயர்த்தி கொண்டே ஷேகே ரிபாலா கதுரனியான் துரோ ரிபாலா ஷிகதலதியான் துரோ கோனோ லேகுனாபானா ஷேகடியான் துரா ராபாலா ஷேகேனியான் தோனோ. ஒரு 2 நிமிஷம் உங்களுக்கு தரேன். வாய்களை விரிவாய் திறந்து சத்தத்தை உயர்த்தி ரேகேனியான் துரோ ரேதிரியாபானா ஷிகதலதியான்டே. தேவன் ரத்தத்தில் நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். இந்த ரத்தம் ஆபேல் பேசினதை பார்க்கிலும் அதிக நன்மையானவைகளை நமக்காய் பேசுகிறது. ஆபேலின் ரத்தம் கேட்டது, ஆண்டவரே எனக்கு ஒரு நீதி இல்லையா, அநியாயமா என் உயிர் போயிருச்சே. நீதிக்காய் ஏங்கினது ஆபேலின் ரத்தம், நீதியாய் வந்தது இயேசுவின் ரத்தம். நம்மை நீதிமானாய் மாற்றினது அந்த இயேசுவின் ரத்தம். நம்மோடு கூட உடன்படிக்கை செய்திருக்கிறார். உடன்படிக்கை 2 பேர் செய்யும்போது உடன்படிக்கையில் ஒருவர் மரித்தாலும் அந்த உடன்படிக்கை கேன்சல் செய்யப்படும். நம்முடைய உடன்படிக்கையில் ஒரு பியூட்டி என்னன்னா, tell you know, நம்மோடு உடன்படிக்கை செய்தவர் மரிப்பதே இல்லை. அவர் சாவாமை உள்ளவர், அவர் நித்தியவாசி. அவருக்கு ஒரு நாமம் உண்டு, நித்தியவாசி. அவர் சாவாமை உள்ள தேவன். அவரும் மரிப்பதில்லை, அவர் நம்மோடு கூட செய்த உடன்படிக்கையும் மரிப்பதில்லை. ஹல்லேலூயா. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் சமாதானத்தின் உடன்படிக்கை, உண்மையில் செய்திருக்க அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை ஒரு நாளும் அது மாறுவதில்லை. கையை உயர்த்தி ஆமென் ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் இயேசு நல்லவர், வாக்கு மாறாதவர். என்னையும் அவரோடு கூட உயிர்த்தெழுதலில் சேர்த்து கொண்டவர். ரேபாலா ஷகரமதியான் தெரே Vravala danian turobo shagadarabian tere Vravala shagadarabian tunobo Vramanamadian tere Vriganabala shekedian turobo. முதலாம் ஆதாம் அந்த பாவத்தில் விடாமல் இருந்தா 2ஆம் ஆதாம் வருவதற்கு அவசியம் இல்லாமல் இருந்திருக்கும். தேங்க் காட், ஆதாம் பாவத்தில் விழுந்ததற்காக நன்றி செலுத்துவோம். இப்படி ஒரு ரட்சகர் நமக்கு கிடைக்காம போயிருப்பாங்களே. அப்பவும் ஆண்டவர் தான், ஆனால் நமக்காக அன்பு காட்ட ஒரு தகப்பனாய் இயேசு கிறிஸ்து நம்மை தேடி வந்தார். ஓ, நம் தாழ்வில் நம்மில் அன்பு கூர்ந்தவர். எவ்வளோ நல்ல தகப்பனை நீங்கள் ஆராதிக்கிறீங்க தெரியுமா? யூ மஸ்ட் நோ யார் ஆராதிக்கிறீங்க அப்படின்னு நீங்கள் நல்லா அறிஞ்சு வச்சுக்கோங்க. எப்பேற்பட்டவர் ஆராதிக்கிறீங்கன்னு உங்கள் இருதயத்தில் நல்லா புரிஞ்சு வச்சுக்கோங்க. அவரை ஒரே பாலாஷே கெனி ஆண்டரே Ralbanabiyantoro Brekelibara Shegederiantere Regalabanayantoro Regalabaniyantere. எபிரேயருக்கு எழுதப்பட்ட நிருபங்கள் முழுவதும் யூதர்களுக்காக சொல்லப்பட்ட சில வார்த்தைகள் தான். யூதர்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள். அதில் தான் ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவர் மோசேயிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவர். ஏன்னா யூதர்கள் எதையெல்லாம் பெரிதாக எண்ணினார்களோ அதையெல்லாம் அந்த இடத்துல உடைக்கிறார். அவர் யூதரிலும் பெரியவர், மோசேவிலும் பெரியவர், அவர் யோனாவிலும் பெரியவர், சாலமோனிலும் பெரியவர். அவர் அவங்க தேவாலயத்தை ரொம்ப பெருசாக பார்த்தாங்க, அவர் தேவாலயத்திலும் பெரியவர் என்றார். இதெல்லாம் இந்த எபிரேயர் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் போது தெரியும். அதில் ஒரு வசனம் நாம் தவறாய் புரிந்து கொண்ட ஒரு வசனம் உண்டு. என்னென்னா, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 31 சொல்லுகிறது, ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விடுகிறது பயங்கரமாக இருக்குமே. இது யூதர்களுக்கு சொன்னது. ஏன்னா நீங்கள் தேவனை பார்க்கலும் மேலாக நீங்கள் தேவாலயத்தை பேசுகிறீங்களப்பா, உங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாடுகளை வச்சுக்கிறீங்க.
தேவனிடத்தில் சேர முடியாதபடிக்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறீங்களே, தேவனுடைய கருத்தில் விழுந்துடாதீங்கப்பா, ரொம்ப பயங்கரமாக இருக்குன்னு அவங்களுக்காக சொல்லப்பட்ட வார்த்தைகள் அது. ஆனால் நமக்கோ தேவனுடைய கரத்தில் விழுது ரொம்ப சேஃபான ஒரு பிளேஸ். எத்தனை பேர் ஆமேன் சொல்ல விரும்புறீங்க? நான் பேசுறது கேட்குதுங்களா உங்களுக்கு? பின்னாடி வரைக்கும் கேட்குதா? ஆமேன். தேவனுடைய கரத்தில் விழுவது ரொம்ப அருமையான ஒரு காரியம். அந்த விபச்சார ஸ்திரீ இருந்தா தெரியுங்களா? விபச்சார ஸ்திரீ மனிதர்கள் கையில் சிக்கும்போது கல்லெறிய துணிந்தார்கள், அவளை கொலை செய்ய துணிந்தார்கள். எல்லா தகுதியும் இருந்த இயேசு கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வரும்போதோ கல்லெறியாமல் அவளை பாதுகாத்தார். அவர் கரத்தில் சிக்கினதுனால அன்றைக்கி அவள் உயிர் படைச்சா. இல்லைன்னா அவள் ஹிஸ்ட்ரியில் இடம் பெறாமல் போயிருப்பா. ஹல்லேலூயா. தே ஆல்வேஸ் அவருடைய கரத்தில் விழுவது ரொம்ப நல்லது. இதை தாவீது ரொம்ப அழகா 1 நாளாகமம் 21:13 சொல்லுகிறாரு. அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்போது நான் கர்த்தருடைய கையில் விழுவேனாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்றான். அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. அவருடைய இரக்கங்கள், சத்தமா சொல்லுங்களேன், மகா பெரியது. அவருடைய இரக்கங்கள் இந்த சபை முழுவதும் கேட்கட்டும். அவருடைய இரக்கங்கள், அவருடைய இரக்கங்கள், அவருடைய இரக்கங்கள். முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? அவருடைய இரக்கங்கள். இந்த பக்கம் முன்னாடி சொல்ல மாட்டீங்க? அவருடைய இரக்கங்கள். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. 1000 தலைமுறைக்கும் அன்பு காட்டுகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீது கூட அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நான் கர்த்தருடைய கரத்தில் விழுவேன், நான் பாதுகாக்கப்படுவேன். ஆமென். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை மனுஷருடைய கரங்களில் ஒப்பு கொடுத்தார். அவர்களோ இவரை கொடூரமாய் கொன்று தீர்த்தார்கள். இப்படி ஆசையெல்லாம் தீர்த்துக்கிட்டாங்க. துப்புனாங்க, எட்டி உதைச்சாங்க, முள்கிரீடம் சூட்டி அழகு பார்த்தாங்க, நிர்வாணமாக்கினார்கள். ஆமென். மனுஷரிடத்தில் கொடுக்கும்போது அவமானம், நிந்தை நிச்சயம். மனுஷரிடத்தில் நீங்களும் இன்னைக்கு ஒரு காரியத்தை ஒப்பு கொடுக்குறீங்க அப்படின்னா அவமானமும் நிந்தைகளும் அடிகளும் உதைகளும் நிச்சயம். இயேசு கிறிஸ்து கடைசியில் சிலுவையில் தொங்கிட்டு இருக்கும்போது சொல்லுகிறாரு, அந்த வசனத்தை வாசிக்கலாமா? லூக்கா 23:46 சொல்லுகிறது. இயேசு பார்த்து சொல்லு, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி தன்னுடைய ஜீவனை விட்டார். உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இதில் ஒரு பியூட்டியான ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரெவலேஷன் என்ன தெரியுங்களா? அந்த நேரத்தில் ஆண்டவருடைய இருதயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கும், ஆண்டவரே, மனிதரிடத்தில் நீர் என்னை ஒப்பு கொடுத்தீர், அவர்கள் என்னை கொன்று தன்னுடைய ஆத்திரங்களை தீர்த்து கொண்டார்கள். நான் அவர்களுக்காக என்னை அனுப்பினீர், அவர்களோ ஆத்திரங்களை தீர்த்து கொண்டார்களே, என்னை கொன்று போட்டார்கள். இதோ உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், என்னை உயிர்ப்பியும், என்னை உயிர்ப்பியும். உயிர்ப்பிச்சாரா இல்லைங்களா? உயிர்ப்பித்தாரா இல்லையா? ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மனுஷரிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிற எல்லாம் ஒரு முடிவு கட்டப்படும். தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கப்படுகிறவர்கள் எல்லாம் புதிய துவக்கமாய் துவங்கும், அது உயிர்த்தெழுதலுமாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்களை மூடி உங்க வலது கரத்தை உயர்த்தி, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ, உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதி, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. ஹல்லேலூயா, ஓசனா, ஹல்லேலூயா, ஓசனா, ஹல்லேலூயா, ஓசனா, ஹல்லேலூயா, ஓசனா.
அகிலத்தை ஜெயித்தவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. மரணத்தை ஜெயித்தவரே, ஆராதனை செய்கிறோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஹோசன்னா, ஓ அல்லேலூயா ஹோசன்னா, ஓ அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, ஓ அல்லேலூயா ஹோசன்னா, ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா, ஓ அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. அகிலத்தை ஆள்பவரே, உம்மை ஆராதனை செய்கிறோ. ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அகிலத்தை ஆள்பவரே, சொல்லுவீங்களா? ஆராதனை செய்கிறோ. ஆனந்த பாக்கியமே, உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஹோசன்னா, அல்லேலூயா ஹோசன்னா. Oh, you lift your eyes, you lift your name, Shabarayantere. Oh, alleluia, Hosanna, alleluia, Hosanna. Regalayantoro, brekiantoro. Alleluia, Hosanna, Hosanna, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna, Alleluia, Hosanna, oh Alleluia, Hosanna, Alleluia, Hosanna. The meaning of Hosanna, ஹீப்ரூல கர்த்தாவே ரட்சியும், கர்த்தாவே எங்களை ரட்சியும். அன்னைக்கு பெரும் திரள், குறைந்தபட்சம் 1 லட்சம், அதிகபட்சம் 3 லட்சம், 3.5 லட்சம் பேர் வந்து அந்த பவனியில் இயேசு கிறிஸ்துவை தன்னுடைய வஸ்திரங்களெல்லாம் கழற்றி, ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரியும்னா இயேசு கிறிஸ்து மேசி அதெல்லாம் தெரில, ஆனால் யூதருக்கு ஒரு ராஜா கிடச்சிட்டாரு, யூதருக்கு ஒரு ராஜா கிடச்சிட்டாரு. அந்த வெறியில் தான் தங்களுடைய வஸ்திரங்களெல்லாம் கழட்டி தரையில் போட்டு கழுதை மேலே ஏற்றி அவரை கொண்டாடுறாங்க, பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா கிடச்சிட்டாரு. ஆனால் பாவம் அவங்களுக்கு அவர் தான் மேசியான்னு தெரியல. நம்முடைய சொந்த ஜனத்திற்காக அவர் வந்தார், அவர்களோ அவர்களை மறுதலித்து போட்டார்கள். ஆக்சுவலி அன்றைக்கி அவங்களுக்கு பெரிய ஒரு ஏமாற்றம் தான்.
அவர் நினச்சாங்க இவர் அப்படியே ராஜாவாக்கிடலாம், கூட்டு போய் பிலாத்துவை தள்ளிட்டு அந்த சீட்டில் இவர் உட்கார வச்சிடலாம். சந்தோஷமாக அப்படியே எல்லாம் இந்த குருத்தோலையெல்லாம் ஏந்திக்கிட்டு பயங்கர ஹாப்பியாக, கர்த்தருடைய நாமத்தில் வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர், இவர் தான் யூதருக்கு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு இருக்கும்போது, ஹல்லேலூயா ஓசன்னா, கர்த்தாவே எங்களை ரட்சியும், நீர் தான் எங்களுக்கு ராஜா, இந்த பிலாத்தின் கையிலிருந்து, இந்த ரோமர் அரசாங்கத்திலிருந்து எங்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஒரு 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 டைவர்ஷன் எடுக்க வேண்டிய ஒரு நேரம் வந்தது. ரைட் எடுத்தா அரண்மனை, லெஃப்ட் எடுத்தா தேவாலயம். இவங்களாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க, இவர் நேரம் அரண்மனைக்கு போக போகிறாருன்னு பின்னாடியே போகிறாங்க. பெரிய கூட்டம். அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் உலகமே இவர் பின்னாடி போகிறத போல தெரிஞ்சுதான். அப்பேற்பட்ட பெரும் திரள் அவர் பின்னாடி போய்கிட்டு இருக்கு. எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது முக்கியமான நேரம் வந்த உடனே டக்குன்னு லெஃப்ட் எடுத்தாரான். என்ன இந்த மனுஷன் ரைட் எடுப்பாருன்னு பார்த்தா லெஃப்ட் எடுக்கிறாரு. லெஃப்டில் போனால் தேவாலயம் தானே வரும். அவங்களாம் எதிர்பார்த்தாங்க ராஜாவாக போகிறாருன்னு. நேராக லெஃப்ட் எடுத்து நேராக தேவாலயத்தில் போய் நின்றார். அதற்கு ஒரு வெளிப்பாடு உண்டு. என்ன தெரியுங்களா? நியாயப்பிரமாணத்தின்படி நிசார் மாதம் 10ஆம் தேதி பஸ்கா பண்டிகைக்காக தெரிந்து கொள்ளப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டியை அவர்கள் 8ஆம் தேதியே தெரிவு செய்து பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குட்டியை 10ஆம் தேதி கொண்டு போய் தேவாலயத்தில் பிரதான ஆசாரியரோ இல்லை ஆசாரியர் முன்பதாக அந்த ஆட்டுக்குட்டியை காட்டணும். இது பழுதில்லாத ஆட்டுக்குட்டி, இது எங்களுக்காக அடிக்கப்பட போகிற ஒரு ஆட்டுக்குட்டி, இதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். தன்னை காட்டுகிற அந்த ஆட்டுக்குட்டியை காட்டுற ஒரு நேரம் தான் அந்த நிசார் மாதம் 10ஆம் தேதி. நம்மெல்லாம் போன வாரம் குருத்தோலை ஞாயிறு பாம் சண்டே நம்ம எல்லாம் சபையில் அனுசரிச்சிருப்போம். பாம் சண்டே இன்னைக்கு நடந்த விஷயம் இதுதான். ஆக்சுவலாக இவர் ராஜாவாகுவார் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவரோ போய் நின்று தேவாலயத்தில் சொன்னார், நானே அடிக்கப்பட வேண்டிய ஆட்டுக்குட்டி, என்னில் பழுதொன்றும் இல்லை. இதுதான் என்னுடைய வெளிப்பாடு. கர்த்தர் நல்லவர். அந்த ஓசனா அப்படிங்கிற அர்த்தம் வந்து கர்த்தாவே ரட்சியும். இன்னைக்கு நம்ம ஓசனான்னு சொல்ல தேவையில்லை, இருந்தாலும் நம்ம பாடுறோம். நம்ம கொஞ்சம் நம்மளே அர்த்தத்தை மாத்திக்கும். கர்த்தர் எங்களை ரட்சித்திருக்கிறார். பத்தலையே, கர்த்தர் எங்களை ரட்சித்திருக்கிறார். இப்ப சொல்றீங்களா கையை உயர்த்தி? ஹல்லேலூயா ஹோசன்னா, ரட்சித்தார். ஹல்லேலூயா ஹோசன்னா, ஓ ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா, ஓ ஹல்லேலூயா ஹோசன்னா, ஹல்லேலூயா ஹோசன்னா. கர்த்தர் எங்களை ரட்சித்தீரே, ரட்சணியத்தின் மகிமையை காண செய்தீரே. எங்களை மீட்ட கிருபைகளுக்காய் நன்றி, எங்களை ரட்சித்த கிருபைகளுக்காய் நன்றி. நன்மையானவைகளை நாங்கள் எதிர்பார்க்கிறோம்பா. நன்மையானவைகளை தருகிறவரே நாங்கள் உயர்த்துகிறோம். இம்மட்டும் எங்களோடு கூட இந்த ஆராதனையில் மகிமை அடைந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். மீதியான வேலைகள் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆளுகை செய்யும், எங்களோடு கூட பேசும். சகல துதிகின மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். Amen. Please be seated in God's presence. Hallelujah. So ரொம்ப வேகமான சின்ன ஒரு ஷார்ட் மெசேஜ் மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்க விரும்புகிறேன். மறுபடியும் சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். டயர்ட் ஆயிட்டீங்களா? இல்லை. Are you happy? ஆமென். அவரை ஆராதிக்கும் போது தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு விரோதமாக நிற்கிற சிறு எரிகோக்கள் தகர்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது. பத்தில் முன்னாடி யாரும் சொல்ல மாட்டீங்க. நீங்கள் இங்கே ஆராதிக்கும் போது நீங்கள் ஜெபித்து கொண்டிருந்த, ரொம்ப நாள் ஜெபித்துக்கிட்டு இருந்த ஒரு பெரிய தடை விலகணும் ஆண்டவரேன்னு ஜெபித்துட்டு இருந்தீங்க தெரியுங்களா? அது இந்த நேரத்தில் அது உடையுது. ஆமென். ஆராதனை ஏதோ சும்மா வந்து பாட்டு பாடி பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒரு 2 பாட்டில் பாடி சும்மா ஒரு வைப் பண்ணிட்டு போகிற நேரம் கிடையாது. ஆராதனையில் சில தகர்க்க முடியாத எரிகோக்கள் தகர்க்கப்படுகிறது.
கண்ணிற்கு தெரியாத அநேக தடைகள் இயேசு நாமத்தில் மாறுகிறது. தேவனை ஆராதிக்க ஆராதிக்க தடைகள் உடைகிறது. ஆமீன். புதிய வழிகள் உண்டாகிறது, புதிய யோசனைகள் உண்டாகிறது. ஆமீன். புதிய ரிலேஷன்ஷிப்ஸ் உண்டாகிறது. ஆமீன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமீன். ஓகே, டு யூ பிலீவ் இன் ஜீசஸ்? நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறீர்களா? ஓகே, ஸோ விச் ஜீசஸ் டு யூ பிலீவ் இன்? எந்த இயேசுவை நீங்கள் நம்புறீங்க? அந்த காலத்தில் இயேசு அப்படின்னு அவர் பிறக்கிறதுக்கு முன்பதாகவே நிறைய இயேசு இருந்திருக்கிறாங்க. அதே ஊரில் நிறைய இயேசு இருந்திருக்கிறாங்க. ஸோ எந்த இயேசுவை நீங்கள் நம்புறீங்க? இன்ஃபென்ட் இயேசுவா, இன்ஃபென்ட் ஜீசஸா? ஏமே நான் ஒரு நாலு நான் எழுதிட்டு வந்திருக்கேன், அதை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள் அதுலேருந்து. இன்ஃபென்ட் ஜீசஸா, இல்லை அற்புதங்களை செய்த இயேசுவா, இல்லை நமக்காக மரித்த இயேசுவா, இல்லை நமக்காக உயிர்த்த இயேசுவா? மாறிடுச்சே. அவன் நமக்காக உயிர்த்த இயேசு. இயேசுவாக இருக்கிற வரைக்கும் யாருக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு அழகாக தச்சன் மகனாக இருந்த வரைக்கும் ஒரு பிரச்சனையும் கிடையாது. பாப்பா தேவாலயத்துக்கு வா, சந்தோஷமாக இரு, விளையாடு, போ, திருப்பி போ, நீ இப்போ வேலையை பாரு. தன்னை கிறிஸ்து என்று பிரகடனப்படுத்தும் போது தான் எல்லாருக்கும் எரிச்சல் வருகிறது. இயேசு கிறிஸ்துவாக இருப்பது நமக்கு நல்லது. ஹல்லேலூயா. இருந்தார், இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் அவங்களுக்கு இப்போ யூதர்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயமே. இவர் கிறிஸ்துவாக மாறிடக்கூடாது, இயேசுவாகவே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துன்னு சொன்னால் நாங்கள் விட மாட்டோம். அதுக்காக தான் அவ்வளோ பெரிய தண்டனை. அவர் கிறிஸ்துவாய் நம்மை ரட்சித்திருக்கிறார். தலைக்கு மேலே கயிறுகளை தட்டி ஒரு விஷயம் நம்ம நன்றி சொல்லி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கிறிஸ்தவத்தின் ஃபவுண்டேஷனே உயிர்த்தெழுதலில் தான். இயேசு பிறந்ததை குறித்து பெரிய இது கிடையாது, வளர்ந்ததை குறித்து பெரிய இது கிடையாது. அவர் மரித்தது தான், அவர் உயிர்த்தது தான் அவருடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு ஹிஸ்ட்ரி. அவர் பிறந்தது கூட ஆண்டவருடைய சித்தம், ஓகே, அது ஓகே. ஆனால் அவர் மரிக்க துணிந்ததும் தேவனை மீண்டும் உயிர்ப்பித்ததும், ஓ எவ்வளோ பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு கொண்டு வந்து சேர்த்துருக்கு. ஹல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்கிறது, கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. ஸோ கிறிஸ்துவத்தின் ஃபவுண்டேஷனே உயிர்த்தெழுதல் தான். அவர் மரித்தவராகவே இருந்திருந்தாருன்னா இன்றைக்கி கிறிஸ்தவம் கிடையாது, இப்படி சர்ச்சுக்கு நீங்கள் வர வேண்டிய அவசியம் கிடையாது, தேவனை ஆராதிக்க வேண்டிய அவசியம் கிடையாது, எப்படியோ இருந்திருப்போல. அவர் உயிர்த்தெழுதல் நிமித்தமாக தான் பிரசங்கமும் நம்மளுக்குள்ளே இருக்கிற விசுவாசமும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எபிரேயர் 2, நான் கொஞ்சம் நிறைய வசனங்களை சொல்லுவேன், நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. உங்களோட ரைட் நீங்கள் நோட் இட் டவுன், ப்ளீஸ் நோட் இட் டவுன். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்கிறது, தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்க்கும்படிக்கு தேவதூதரிலும் சற்று சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்கே பார்க்குறோம், இந்த தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசி பார்த்தாராம். ஜீசஸ் டேஸ்டட் டெத். அவர் மரணத்தை ருசி பார்த்துருக்கிறார் நமக்காக. ருசி பார்த்து வந்து சொல்கிறாரு, நான் ஜீவனோடு கூட இருக்கிறேன், நான் உலகத்தை ஜெயித்தேன், அதனால் நீங்களும் உலகத்தை ஜெயிப்பீர்கள். ஹல்லேலூயா. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள், நல்ல எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நம்ம பிள்ளைங்கள்லாம் கரண்ட் போனோன்னா வீட்டில் பயப்படுவாங்க. ஐயோ நான் அங்கேயும் நகர மாட்டேன், இங்கேயே உட்காந்துருக்கேன். நம்ம குழந்தைங்க, சின்ன குழந்தைங்களாம், இப்போ நம்ம அப்பா என்ன பண்ணுறாருன்னா உடனே கையை பிடிச்சி, நீ ஏன்டா தங்கம் பயப்படுற, எதுக்கு பயப்படுற, அப்பா பக்கத்தில் தான் இருக்கிறேன், இருந்தாலும் பயம் பயம் பயம், அந்த இருட்டை பார்த்தோன்னு ஒரு பயம். அப்போது நீ எதுவும் பயப்படாதீங்க, இங்கே வா, கையை பிடிச்சி நிற்க வச்சுட்டு, நான் இப்போ லைட் ஆஃப் பண்ணுங்க பார்க்கலாம், பாப்பா உங்க கூட தான்டா இருக்கேன், லைட் ஆஃப் பண்ணுங்க, லைட் ஆஃப் பண்ணியாச்சு, கண்ண முடியாது, திருப்பி லைட்டை போட்டு பாடுறா, அப்பா உங்க கூட தான் இருந்தேன், இருள் வந்தது, திருப்பியும் வெளிச்சம் வந்தது, அப்பாவுக்கு ஒன்றும் ஆகலை, உனக்கும் ஒன்றும் ஆகாது. நான் மரணத்தை ருசி பார்த்தேன், மரணத்தின் வழியாய் நானும் கடந்து வந்தேன், மரணம் என்னை ஒன்றும் செய்யவில்லை. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. சத்தமாக ஒரு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வாசிக்க வேண்டிய வசனங்களெல்லாம் நானே வாசிச்சிடுறேன். ஏன்னா நம்ம தேடி வாசிக்கிற அளவுக்கு டைம் இல்லை, நம்ம வெரி ஷார்ட் பீரியட் தான் இருக்குது. ஸோ அதனால் நானே வாசிச்சிடுறேன், நீங்கள் ஜஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க எழுதுகிறவங்க இருந்தீங்கன்னா. மத்தேயு 10ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. மத்தேயு 10:28, ஆத்துமாவை கொல்ல வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்தில் அழிக்க வல்லவருக்கே நீங்கள் பயப்படுங்கள். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா. ஆத்துமாவை மாத்திரம் கொல்ல பயப்படுகிறவர்கள் நீங்கள் ஒரு நாளும் நீங்கள் பயப்படவே வேண்டாம். கொல்ல வல்லமை உள்ளவர்களுக்கு. ஆமீன். சரீரத்தை மாத்திரம் எக்ஸ்ட்ரீம்லி சரீரத்தை மாத்திரம் கொள்றவங்களுக்கு நீங்கள் பயப்படாதீங்க. ஆத்துமாவை நரகத்தில் அழிக்க வல்லமை உள்ளவருக்கே பயப்படுங்கள். அவரே கர்த்தாதி கர்த்தா. அவரே நமக்கு போதுமான தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவனோடு சரியான உறவில் வாழ்கிற வாழ்க்கை எப்படி இருக்குன்னா, ஃப்ரிட்ஜில் வச்ச ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் மாதிரி. ஆமீன். இட்ஸ் ஆல்வேஸ் ஃப்ரெஷ். ஆமீன். நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் தேவனோடு கூட உறவில் சரியாக இருந்தீங்கன்னா யூஆர் ஆல்வேஸ் ஃப்ரெஷ். நீங்கள் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க, யங்காக இருப்பீங்க. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இயேசு கிறிஸ்து மரிக்க போவதற்கு முன்பதாக மோசேவும் எலியாவும் தோன்றுகிறார்கள். பேதுரு பார்த்து அவருக்கு ஒரு கூடாரத்தை போடலாமாண்டவரே அப்படின்னு கேட்குறாரு. அந்த டைமில் மோசே குச்சியை வச்சு இப்படி ஆட்டிக்கிட்டு அப்படி அந்த மாதிரி பொசிஷனில் இருந்திருக்க மாட்டார். எலியாவும் அதை விட ரொம்ப வயசான தோற்றத்தில் இருந்திருக்க மாட்டார். தே வர் சோ யங். வாலிபர்களாக தான் தோன்றியிருப்பாங்க. ஆமீன். அவர்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு வயது இதே கிடையாது, வயது வரம்பே கிடையாது. ஹல்லேலூயா. ஆல்வேஸ் யங், ஆல்வேஸ் ஃப்ரெஷ். ஆமீன். நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் இருக்க யூல் பி ஆல்வேஸ் ஃப்ரெஷ். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், யூல் பி ஆல்வேஸ் ஃப்ரெஷ். நீங்கள் எப்பவும் ஃப்ரெஷ்ஷாக இருப்பீங்க. யாரும் சொல்ல மாட்டீங்க. யூல் பி ஆல்வேஸ் ஃப்ரெஷ். ஹல்லேலூயா. யோவான் 11:25 சொல்லுகிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. நானே உயிர்த்தெழுதலும், எல்லாரும் சொல்கிறீங்களா? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். அவர் மரித்து போனவர்களுக்கு உயிர்த்தெழுதலாயும் உயிரோடு இருக்கிறவர்களுக்கு ஜீவனாயும் இருக்கிறார். ஹல்லேலூயா. மரித்து போனவர்களுக்கு உயிர்த்தெழுதலாயும் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லிட்டு உயிரற்ற நிலைமையில் சிலர் இருப்பாங்க பாருங்கள், அவர்களுக்கு ஜீவனாக இருந்து அவர்களை உயர்த்துகிறார். ஆமே. இந்த கால வேளையில் உங்களை முழுவதும் ஜீவன் ஆளுகை செய்யட்டும். கர்த்தரின் ஜீவன் ஆளுகை செய்யட்டும். ஒருவேளை மரித்து போன உங்கள் சிச்சுவேஷன் இருந்ததுன்னா இயேசுவின் நாமத்தில் நான் பேசுகிறேன், அவைகள் ஜீவன் உண்டாகட்டும், உயிர்த்தெழுதல் அடையட்டும். இந்த உயிர்த்தெழுதலின் நாளில் அடுத்த வாரம் நீங்கள் சாட்சி சொல்ல முடியாது, நடக்கட்டும். ஆமேன். அது உயிர்த்தெழும்பட்டும். மரித்து போன சில சிச்சுவேஷன்ஸ், மரித்து போன சில கர்ப்பங்கள், மரித்து போன சில ஃபினான்ஸ், மரித்து போன உங்களுடைய பொருளாதார வாழ்க்கை இயேசுவின் நாமத்தில் அது கர்ப்பம் தரிக்கட்டும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லி ரிசீவ் பண்ணுறீங்க? மரித்து போன மந்தமான உங்களுடைய நிலைமைகள், மரித்து போன உங்களுடைய ஞாபக சக்தி இயேசுவின் நாமத்தில் இந்த பகல் வேளையில், இந்த காலை வேளையில் மீண்டுமாய் உயிர்த்தெழும்புவதாக. ஹல்லேலூயா. நான் அவைகளின் மீது ஜீவனை பேசுகிறேன். அவரே மரித்து எழுந்து உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறாரு. ஆமீன். இந்த காலவெளியில் அவரை தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், உயிர்த்தெழுந்த தேவனை நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த ஒரு க்ளவுட் ஆக்டிவேட் ஆகும் இயேசுவின் நாமத்தில். யாருனுடைய நிழலில் நம்ம இருக்கிறோம்? உன்னதமானவருடைய நிழலில் இருக்கிறவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. ஸோ யாரை பற்றி பேசுகிறோமோ அவருடைய நிழல் உங்கள் மேலே மூடும். ஆமீன். அவருடைய செட்டையின் நிழலில் ஆரோக்கியம் தங்கி இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலைவெளியில்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சம்டைம்ஸ் உயிரோடு இருக்கிறேன் பிரதர் அப்படின்னு சொல்கிறவங்க கூட அவங்களுடைய வாழ்க்கையில் சில உயிரற்ற நிலைமைகள் காணப்படும். அவைகளுக்குள்ளாக இன்றைக்கு காலைவெளியில் ஜீவன் உண்டாகிறது இயேசுவின் நாமத்தில். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் ஜீவன் வந்தால் என்ன நடக்கும்னு சில வேதத்தில் சில கேரக்டர்ஸ்க்கு சில காரியங்கள் நடந்தது. அவர் ஜீவன் உள்ள அந்த ஒன்றும் இல்லை, வெளிப்பாடு பெற்றவர்கள் என்ன செய்தாலும் அந்த காரியத்தில் ஜீவன் உண்டாயிருக்கும். வெளிப்பாடு பெற்றவர்கள் தேவன் இயேசுதான் கிறிஸ்து, அவர் எனக்காக மரித்தார், அவர் எனக்காக உயிர்த்தார்ங்கிற வெளிப்பாடு உள்ள யாவருக்குள்ளும் அந்த ஜீவன் ஆக்டிவேட்டாக இருக்குது. அந்த ஜீவன் வேலை செய்யும். எத்தனை பேர் அதை டெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க வருகிற நாட்களில்? எத்தனை பேர் அதை டெஸ்ட் பண்ண விரும்புகிறீங்க? ஹல்லேலூயா. ஓகே, இப்போ எல்லாரும் எடுத்து வாசிப்போம். அப்போஸ்தலர் நடபடிகள் 3:1 முதல் 8 வரைக்கும் வாசிக்கலாமா? யாராவது ஒரு சத்தமாக வாசிக்கிறீங்களா? ஆமென்.
ஆமென். ஹல்லேலூயா. அதில் 3வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நீ எழுந்து நட என்று சொன்னான். ஆமென். வெள்ளியும் பொண்ணும் என்கிட்ட இல்லை, ஆனால் என்கிட்ட உள்ளதை நான் உனக்கு தரேன், இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நட. அப்படி என்ன கொடுத்துருப்பாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். மரித்த இயேசு உயிர் தெழுந்தார், இப்பொழுது அவர் எனக்குள் வாசமாக இருக்கிறார் என்கிற நிச்சயம் பேதுரு பெற்றிருந்தார். ஆமென். அந்த தைரியத்தில் தான் சொல்கிறாரு, என்னில் உள்ளதை, மரித்த இயேசு எனக்குள் அவர் உயிர் தெழுந்திருக்கிறார், அவர் எனக்குள் வாசமாக இருக்கிறார், அவர் உள்ளார் என்கிற அந்த நிச்சயத்தோடு கூட சொல்கிறார், எனக்குள் உள்ள அதே ஜீவனை நான் உனக்குள் தருகிறேன், நீ எழுந்து நட. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போது என்ன நடந்ததுன்னா 8ஆம் வசனத்தில் பாருங்கள், அவன் குதித்தெழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்தில் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. இந்த வசனத்தில் ஒன்றும் புரியல. இந்த வசனம் நல்லா பாருங்கள். அவன் குதித்தெழுந்து நின்று நடந்து குதித்து தேவனை, அப்படின்னா அவனோட எக்ஸைட்மெண்ட்டை எப்படி எழுதுறதுன்னு தெரியல இது எழுதுனவங்களுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா இவனோட ஹிஸ்ட்ரி, இந்த மனுஷனோட ஹிஸ்ட்ரி என்ன தெரியுங்களா? இவன் தாயின் வயிற்றில் பிறந்த சப்பானி. 40 வருஷ காலமளம் நடந்தது கிடையாது, கால் அசைக்க கூட முடியாது. சப்பானியாய் 40 வருஷ காலமளவும் சப்பானியாய் இருந்த ஒரு மனுஷன் திடீர்னு கால் ஆக்டிவேட் ஆன உடனே அது எழுதுகிற விதத்தை நல்லா பாருங்களேன். அவன் குதித்து எழுந்து நின்று நடந்தான், நடந்து குதித்து தேவனை துதித்து கொண்டு அவர்களுடனே கூட தேவாலயத்தில் பிரவேசித்தான். ஹல்லேலூயா. சி, 1 வருஷம் நடக்காமல் இருந்தாலே நம்முடைய கால்களுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் தேவை. யாராவது வந்து ஃபிசியோதெரபிஸ்ட் வந்து நம்ம காலை வந்து எங்கள் அப்பாவுக்கு ஸ்ட்ரோக் வந்துருந்தது. ஒரு 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 1 மந்த்து தான் பெட் ரிடன் ஐசியூவில் இருந்தார். திருப்பி வெளியில் வரும்போது அவருக்கு திருப்பி அந்த ஸ்ட்ரோக் திருப்பி ஆக்டிவேட் ஆனதுனால அவரால் அந்த காலை அசைக்கவே முடியல. திருப்பியும் ஸ்ட்ரோக் வந்த மாதிரி ஆகிட்டார். என்னடா அது, 1 மாதம் காலை அசைக்காமல் இருந்ததுக்கு திருப்பியும் கால் அதே மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. ஸோ 1 மாதம் காலை அசைக்காமல் இருந்தாலே நம்மளுக்கு ஃபிசியோதெரபிஸ்ட் தேவை. திருப்பியும் எப்படி நடக்கணும், பழகணும், எல்லாம் நம்மளுக்கு தேவையாக இருக்குது. ஆனால் இந்த மனுஷன் 40 வருஷம் தாயின் வயிற்றில் பிறந்தது முதல் அவன் சப்பானியாக இருக்கிற மனுஷன், நடை அப்படின்னா என்னன்னே தெரியாத ஒரு மனுஷன். அவன் நடைனா என்னன்னே தெரியாத ஒரு மனுஷன் திடீர்னு தேவன் வந்து தேவனுடைய கால்களை தொட்டது நிமித்தம் நடந்து எழுந்து குதித்து துள்ளி. ஹல்லேலூயா. ஜீவன் வரும்போது இப்படி தாங்க நடக்கும். ஜீவன் நமக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் ஒரு மனுஷன் மேலே கைகளை வைப்பீர்கள், அவர்கள் சொஸ்தமாவார்கள். அந்த நேரத்தில் ஆண்டவர் நீங்கள் போய் வியாதியஸ்தர்கள் மேலே ஜெபிப்பீர்கள்னு சொல்லலை, கைகளை வைப்பீர்கள். உங்களுடைய ஜெபம், உங்களுடைய ப்ரிப்பரேஷன்லாம் அவரோடு கூட தனிமையில் தான் இருக்கணும். பெர்ஃபார்ம் பண்ணுற நேரத்தில் வந்து ஜெபிச்சுட்டு இருக்கக்கூடாது. நம்ம ஆல்வேஸ் ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. எப்போவுமே தேவன் எப்போ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாலும் அதை நம்ம யூஸ் பண்ணுறவங்களா இருக்கணும். ஆல்வேஸ் ப்ரிப்பேர்டாக. நம்ம எப்பவும் தேவனோடு கூட நான் சொன்ன மாதிரி தேவனோடு கூட இருக்கிற உறவில் இருக்கும்போது, ஹல்லேலூயா, எப்போ ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் யூ கேன் ஹீல் anyone. God has enabled us to do healings. ஆண்டவர் நம்மை சுகமாக்கும்படி அழைத்திருக்கிறாரு. அநேகரை சுகமாக்கவும் செய்வார் நம்மை கொண்டு. ஹல்லேலூயா. ஏன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிப்பாடு அவைகளை செய்து முடிக்கும். கிறிஸ்து எனக்காக உயிர்த்தார் அப்படிங்கிற அந்த ஒரு வெளிப்பாடு, எனக்குள்ள அவர் இப்போ அவர் வாசம் பண்ணி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிற வெளிப்பாடு அநேகரை உங்கள் மூலமாய் அதை எழுப்ப அது போதுமானதாக இருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையில? Can I have a good amen to that? Amen. Hallelujah. பேதுருவுக்கு இருந்த இயேசு கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடு இதை செய்தது. இன்னைக்கு நமக்கும் இதே வெளிப்பாடு இருந்தால் நம்மளும் அதே மாதிரியா நிறைய மிராக்கிளை பெர்ஃபார்ம் பண்ணலாம். நம்மளும் அநேகரை நம்மளால் தொட முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பேதுருக்கிட்ட பெரிய ஒன்றும் கிடையாது. அவரே ஒப்பனா சொல்கிறாரு, பொண்ணும் கிடையாது, வெள்ளியும் கிடையாது. நான் வசனம் சொல்லுது, குமாரனை உடையவன். சொல்லுங்களேன், ஜீவனை உடையவன். சொல்லுங்கள், குமாரனை உடையவன். கொஞ்சம் என்கேஜ் பண்ணுங்களேன். குமாரனை உடையவன், ஜீவனை உடையவன். குமாரன் இல்லாதவன், ஜீவன் இல்லாதவன். ஆமென். இதுதான் வெரி சிம்பிள். என்கிட்ட இருக்கிறது அவங்ககிட்ட தரேன். என்கிட்ட என்ன இருக்குது? குமாரனே என்கிட்ட இருக்கிறாரு. அந்த ஜீவன் என்னிடத்தில் உள்ளது. நான் ஜீவனை தருகிறேன், நீ எழுந்து நட. ஹல்லேலூயா. திஸ் இஸ் மை இமேஜினேஷன். ப்ளீஸ் கொஞ்சம் அலோவ் பண்ணுங்கள். ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷன் தான் இது. அந்த சப்பானியான மனுஷன்
40 வருஷமும் தேவாலயத்துக்கு வெளியில் பிறந்ததுலேருந்தே பிச்சைக்காரன் தான். தாய் இருந்தாங்களா இல்லையா தெரியல. 40 வருஷ காலமளமும் தேவாலயத்துக்கு வெளியில் உட்காந்து பிச்சை கேட்டுக்கிட்டே இருக்கிறான். அந்த தேவாலயத்தின் வழியாய் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய போகும்போது நான் நம்புகிறேன் அந்த மனுஷன் அங்கே தான் இருந்திருப்பான். ஆமீன். இவரால் சுகமாக்கப்பட்டவர்கள் ஏராளம் ஏராளம், ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள், கோடிக்கணக்கான மக்கள் உண்டு. எப்படி இந்த மனுஷன் ஆண்டவர் மிஸ் பண்ணார்? யோசிச்சிருக்கீங்களா? ஆமீன். இந்த மனுஷனை எப்படி அவர் பார்த்துருக்க கூடும்? அப்போ அவருக்கு ஒன்று தெரிஞ்சிருக்கும், இவனை நான் இல்லை, என்னுடைய வெளிப்பாட்டை பெற்ற பேதுரு வருவான், அவனுக்காக நான் இவனை விட்டு செல்கிறேன், அவன் வந்து இவனை எழுப்புவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அவன் வந்து இவனை சுகமாக்கட்டும்னு விட்டுட்டு போகிறாருங்க. ஆமீன். இன்றைக்கும் ஐ டெல் யூ, இன்றைக்கும் அநேக வியாதியஸ்தர்கள் நம்மளை சுற்றி இருக்க காரணம் என்ன தெரியுங்களா? இன்றைக்கும் அநேக வறுமையில் இருக்கிற, தரித்திரத்தில் இருக்கிற குடும்பங்கள் நம்மை சுற்றி இருக்கிற காரணம் என்ன தெரியுங்களா? நீங்களும் நானும் அவர்களை தொட்டு ஜீவனை பேசி அவர்களை உயிர் திடம்ப வைப்பதற்காக தான். தேவன் நமக்கு, இந்த சபைக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறாருங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருக்குள் இருந்த ஜீவன் இப்பொழுது எனக்குள் ஆக்டிவேட் ஆனதுனால, அவர் நமக்குள் வாசமாக இருப்பதனால, ஆமீன். பேதுரு அல்ல, இயேசு அல்ல, அவரை பார்க்கிலும் மேலானவைகளை செய்வேன் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த கால வேளையில்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கொலோசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 16 வரை 2 வசனம் மட்டும் வேகமாக முடிச்சிடறான். தற்சரூபமும் ஆமென். ஹல்லேலூயா. சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சகலமும், இந்த வார்த்தையை சொல்லுங்கள், சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு இப்பொழுது நமக்குள் ஜீவனாய், அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, அவருக்கென்றும் அவர் கொண்டும் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. அந்த இயேசு, அப்பேற்பட்ட தேவன் இன்றைக்கு நமக்குள்ள ஜீவனாக இருக்க, அந்த தேவாலயமே வேணாம், நான் உன் சரீரம் போதும்பா, நமக்குள்ளே வாழ்கிற தகப்பன் அவர். ஹல்லேலூயா. ஒவ்வொருவருக்குள்ளும் இயேசு கிறிஸ்து வாழ்கிறாருங்க, வாழ்கிறார், அவர் வாழ்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க அதை? ஹல்லேலூயா. ரோமர் 8:11 நானே வாசிக்கிறேன். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி, அதே ஆவி இன்று நமக்குள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவி இன்று நமக்குள், சாவுக்கேதுவான நம்முடைய சரீரங்களை உயிர்ப்பிக்க அந்த ஆவி போதுமானவராக இருக்கிறார். ஆமேன். இயேசுவை எழுப்பின அதே ஆவி, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், அதே ஆவி. இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவி இன்று நமக்குள் வாசமாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Let the Spirit of God minister to your bodies in this morning. Amen. இந்த காலை வேளையில் அவர் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் சரீரங்கள் முழுவதும் ஆளுகை செய்யட்டும். அவர் இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு வேளையும் நிரூபித்து கொண்டே இருப்பார். வியாதிகள் வராமல், ஆமென், எல்லா தடங்கல்கள் வராமல், சோர்வுகள் வராமல், பலவீனங்கள் வராமல் அவரால் நிரூபிக்க முடியும். ஆனால் உங்களுடைய வெளிப்பாடும் உங்களுடைய விசுவாசமும் அவர்களை இன்னும் உறுதிப்படுத்தக்கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த காலை வேளையில்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. The resurrected Christ is in me. உயிர்த்தெழுந்த இயேசு எனக்குள், அவர் ஜீவனாய் நமக்குள் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரே ஒரு வசனம் மட்டும் நான் வாசிக்கிறேன். கொலோசேயர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 27வது வசனத்தில் பார்க்குறோம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரிய சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, திருப்ப வேண்டாம், விட்டுருங்க, டைம் ஆயிடுச்சு.
கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் உங்களுக்குள் இருப்பதே இந்த ரகசியம். மியூசிஷியன்ஸ், கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய் நமக்குள் இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்குள்ள ஒரு வாசமாக இருக்கிறாருங்கிறது எத்தனை பேர் இந்த இந்த கால வேளையில் உணர முடிகிறது? ஹல்லேலூயா. தேவன் தோட்டத்தில் உலாவினது ஒரு காலம், நான் மேகஸ்தம்பமாக வரேன், அக்னி ஸ்தம்பமாக வரேன், உங்களோடு இருக்கிறேன்னு சொன்னது ஒரு காலம், நான் வரும்போதெல்லாம் நீங்கள் ஜெயிப்பீங்கப்பா, என்னை கூப்பிடுங்க நான் வரேன், அப்போ நீங்கள் ஜெயிச்சிருவீங்க அப்படின்னு சொன்னது ஒரு காலம். நான் உங்களுடனே கூட இருக்கிறேன்னு சொல்கிறது இந்த காலம். ஹல்லேலூயா. யாவரும் எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போமா? தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எங்களுக்குள் இருக்கிற அதே ஆவியானவர், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் எங்களுக்குள் வாசமாக இருப்பதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரீபாலா ஷெகெனியான்டரோ பிரேகெனியாந்துரோபோ ரல்பனதியாந்தனா ரெகலதரியா ரெகெனிபனா ஷிகதரதியான்டரே. ஃபைனலி யோவான் புஸ்தகத்தில் பார்க்குறோம் 12ஆம் அதிகாரத்தில், அப்பொழுது யூதரில் திரளான ஜனங்கள் அவர் அங்கே இருக்கிறதை அறிந்து இயேசுவின் நிமித்தமாக மாத்திரமல்ல, அவர் மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை காணும்படியாகவும் வந்தார்கள். இயேசுக்காக மாத்திரம் அல்ல, முதல் தடவை இந்த இடத்துல வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, இயேசுக்காக மாத்திரம் ஒரு கூட்டம் வரலையா, மரித்தோரிலிருந்து எழுப்பின லாசருவை பார்க்கும்படியாகவும் ஒரு கூட்டம் வந்து நின்றுதான். இன்றைக்கும் உங்களை காணும்படியாக, ஓ தேவன் உங்களை இந்த அளவு ஆசீர்வதிச்சிருக்கிறாரா, தேவன் இந்த காரியத்திலிருந்து உங்களை விடுதலை பண்ணியிருக்கிறாரான்னு உங்களை அனுதினமும் விசாரிக்க ஒரு கூட்டத்தை உங்களை தேடி அனுப்ப தேவன் போதுமானவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இந்த கால வேளையில்? லாசருவின் நிமித்தமாக யூதர்களில் அநேகர் போய் இயேசுவினிடத்தில் விசுவாசம் கொண்டார்கள். ஆமென். இனி உங்கள் நிமித்தமாக அநேகர் இயேசுவினிடத்தில் விசுவாசம் கொள்வார்கள். தேவன் அதற்காக உங்களை அழைத்திருக்கிறார். ஆமென். நான் விசுவாசியாகவே பிறந்து விசுவாசியாக மரிப்பதற்காக நம்மை அழைக்கல, ஒரு கூட்ட விசுவாச பிள்ளைகளை எழுப்புவதற்காக தேவன் நம்மளை அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவன் உங்களை கொண்டு மிகப்பெரிய காரியங்களை தேவன் செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆமென். கண்களை மூடி நன்றி சொல்லி, எனக்குள்ள வாசமாக இருப்பதற்காக நன்றி. நீங்கள் ஒரு காரியத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ப்ரெசன்ஸ் அப்படின்னா பாடும்போது ஏதோ கூஸ்பம்ஸ் வர காரியமோ, இந்த ஒரு மாதிரி புல்லரிக்கிற காரியமோ அதெல்லாம் கிடையாதுங்க. ப்ரெசன்ஸ் அப்படின்னா அவர் எனக்குள்ள தங்கி இருக்கிறார். கிறிஸ்துவை குறித்த அறிவும் கிறிஸ்துவை குறித்த வெளிப்பாடும் ஆமேன் உங்களை எங்கேயோ கொண்டு போயிடும். ஆமேன். உங்களை நீங்கள் அவரை அறிய 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 யூ கேனாட் ஸ்டாப். நீங்கள் அதை நிறுத்தவே முடியாது. தேவனை அறிய அறிய இன்னும் கொஞ்சம் அறியலாம், இன்னும் கொஞ்சம் அறியலாம், இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். எவ்வளோ நல்லவராக இருக்கிறார், உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ ஒரு கலந்தவராக இருக்கிறார். உங்களை உயிர்க்க அவர் போதுமானவர், அவர் போதுமானவர். உங்களுடைய சிச்சுவேஷன்ஸ் இந்த காலை வேளையில் அவர் உயிர்ப்பிக்க அவர் போதுமானவர். எத்தனை பேர் அவர் மேலே விசுவாசம் கொண்டு கரங்களை உயர்த்தி சொல்ல முடியும்? ரேபாலா ஷேகெனியான்டி ரீதுலராபோ ஷேகெனியான்டோரோபோ ரேகனாபோ ரேகெனியான்டிரே. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. என்னுயிர் மீட்கவே தன்னுயிர் கொடுத்தோர், என்னோடு இருக்கவே எழுந்திருந்தோ. விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதன் சிறந்தோர், விண்ணுலகுயர்ந்தோர் உன்னதன் சிறந்தோர். மித்திரனே சுகபத்திரமருளும் என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கைவிடாதிருப்பார். கவலைகள் தீர்ப்பார், கண்ணீர் துடைப்பார், கடைசி மட்டும் கைவிடாதிருப்பார். பாவமன்னி பழித்தார், பாக்கியம் கொடுத்தார்,
பாவமன்னி பழித்தார், பாக்கியம் கொடுத்தார், பரமபதவியினுள் என்றனை எடுத்தார். என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் கையை உயர்த்தி இருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடிருக்கையிலே என்ன குறை உண்டு நீ சொல் மனமே. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் உயிரோடு. அவர் சிங்காசனத்தில் அல்ல, அவர் நமக்குள். அவர் நமக்குள் வாசமாயிருக்கிறார். அவர் நமக்குள் வாசமாயிருப்பதை தெரிந்து கொண்ட நல்ல தகப்பன். தேங்க்யூ டாடி. அருமையான இந்த பகல் வேளைக்கான நன்றி செலுத்துகிறோம். பேதுருவை கொண்டு நீர் செய்யக்கூடுமானால் எங்களை கொண்டு மிகவும் அதிகமாய் குமாரனை உடையவன் ஜீவனை உடையவனாய் இந்த காலவெளியில் தகப்பனே வந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தின் மீதும் நாங்கள் ஜீவனை பேசுகிறோம், நன்மைகளை பேசுகிறோம், கிருபைகளை பேசுகிறோம். கிறிஸ்துவை எழுப்பின அதே ஆவியானவர் இந்த பகல் வேளையில் எங்களை முற்றிலும் சூழ்ந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். We are never alone. நாங்கள் எப்பொழுதும் தனிமையாக இருக்கப்படுவதில்லை. நீர் எப்பொழுதும் எங்களை சூழ்ந்து இருக்கிறீங்கப்பா. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சூழ்நிலைகள் எல்லாம் ஆண்டவரே நன்மையானவர்களாய் மாற்றப்படுகிறதுக்காக நன்றி. எங்களை குறித்த உங்களுடைய நினைவுகள் சமாதானத்துக்கு ஏதுவானவைகளாக இருப்பதற்காக நன்றி. எல்லாம் நேர்த்தியும் கிரமமாக எங்கள் வாழ்க்கையில் நீ நடப்பிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஜோதிகளின் பிதாவை இந்த பகல் வேளையில் நாங்கள் உயர்த்துகிறோம். We lift your name, we bless your name. சகல துதிக நன்மையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென். God bless you. Please be seated.